ஸோ மிருகசிருஷம் இந்த 2026ஆம் ஆண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு விஷயம் பார்க்கும்போது, செய்யக்கூடாது இந்த 2026ல இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னும் பெஸ்ட்டாக அமையும்னு எதை மிருகசிருஷம் இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ஆம், இந்த வருடம் இவங்களுடைய ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவின் பெஸ்ட் டேரட் கார்ட் ரீடர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட இவங்க. ஆமாங்க, ஜாரா மேடமை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஜாரா மேடமை சந்திச்சு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது 2026க்கான புத்தாண்டு பலாபலன்கள். பொதுவாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமான புத்தாண்டு பலன்கள். அந்த வகையில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வா. இந்த 2026 புத்தாண்டு பலாபலன்கள் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ 2026 யூஸ்வலா எல்லாரும் ராசியை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. நம்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம். எதனால மேம் நீங்க நட்சத்திரத்தை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நட்சத்திரமும் இன்னைக்கு நிறைய பார்க்குறாங்க. நட்சத்திரமும் ராசி எந்த அளவுக்கு பவரோ நட்சத்திரம் அதை விட பவர் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி அப்போ நம்ம எடுக்கும் போது ஸோ இது இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருக்கும். இந்த ஆண்டுக்கான அந்த நட்சத்திர பலன்றது ரொம்ப இன்னும் அவங்களுக்கு நிறைய விதமான கைடன்ஸ் இதனால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி நான் இதை வேறு எங்கேயும் நட்சத்திர பலன் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு நான் பண்ணலை. ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபாலோவர்ஸ் டாரோ ரீடிங்க்கு இருக்கிறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ போன பதிவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த பதிவில் சிறப்பாக என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது அப்போ 27 நட்சத்திரத்துக்கும் நம்ம டாரோ ரீடிங் கொடுக்கலாம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ரொம்ப வரவேற்புக்குரியதாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஸோ இந்த பதிவை எடுத்தது. சூப்பர் மேம். நட்சத்திர பலன் அப்படிங்கும்போது இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கும் மேம்? ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த வருடம் முழுவதும் எந்த விஷயங்களை இந்த நட்சத்திரக்காரர்கள் செய்யணும், எந்த விஷயங்களை செய்யவே கூடாது, அண்ட் இந்த வருடம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு லக்கியாக அமையும், அதிர்ஷ்டமாக அமையும் அப்படின்றதையும், அண்ட் ஓவரால் இந்த பிரபஞ்சம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத ஒரு மெசேஜாக நம்ம பார்க்க போகிறோம். சூப்பர். ஸோ பிரபஞ்சம் சொல்லும் செய்தியும் நமக்கு தெரிய போகுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அதே மாதிரி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்ல போறீங்க. லக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இந்த 2026 லக்கா அமையறதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தெரிஞ்சுக்க போறோம். ரொம்ப சிறப்பு மேம். நம்ம நேர நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிருகசிருஷ நட்சத்திரம். இந்த மிருகசிருஷத்துக்கு 2026 என்ன செய்யலாம்? ஸோ மிருகசிருஷம் இந்த 2026ஆம் ஆண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். பண ரீதியான பொருளாதார ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கண்டிப்போட கவனிக்கணும். அண்ட் ரொம்ப எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப செலவுகள்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்னு இருக்கு. அண்ட் வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு நான் ரெடியாக இருக்கேன், அதை முறியடிக்க ரெடியாக இருக்கேன், அது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வில்லிங் பவரோடு இருக்கணும். அது தனியாக இருந்தாலும் நான் ஒரு பிரச்சனையை என்னால் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வில்லிங் பவர், கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ பொருளாதாரம் சார்ந்து கண்டிப்பாக சேவிங்ன்ற ஒரு விஷயத்த இவங்க மேற்கொண்டாங்கன்னா இந்த வருடம் அவங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த சேமிப்பானது இன்னும் ஒரு 4 வருடத்தில் அது மிகப்பெரிய ஒரு வருஷமாக மாறும். அண்ட் மேபி அவங்களுடைய பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் அது மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும். என்ன விஷயம் செய்யக்கூடாது இந்த 2026ல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னும் பெஸ்ட்டாக அமையும்னு எதை மேம் சொல்லுவீங்க? ஸோ மிருகசிருஷம் இவங்க இந்த 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். புதிய நிலமாக இருக்கட்டும், ஆல்ரெடி வாங்கின நிலத்தில் வீடு கட்டுறது அதெல்லாம் ஓகே. ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண விஷயங்களில் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறது அது ஓகே. புதுசாக எதுலேயும் ட்ரை பண்ண வேண்டாம். புதிய விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது.
அண்ட் இவங்களுக்கு மனசை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், காரியமா இருக்கட்டும், ஒரு நபரா இருக்கட்டும், அவங்க கிட்டலாம் இவங்க டீல் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஸோ மன ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா இந்த பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்லாம் இருக்காங்க, பிபி லெவல் அதிகமாக இருக்கவங்கலாம் இருக்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் உங்களுக்கு மனசு பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் மனிதர்கள்கிட்டயும் நீங்கள் டீல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ புதிய இன்வெஸ்ட்மெண்ட், புதிய முயற்சிகள், அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு புதிய முயற்சிகள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தவிர்த்துறது நல்லது இந்த வருடம். இவங்களுக்கு லக்கு, நல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயம் எதுவா அமையும்? ஸோ மிருகசிரிஷம் இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எந்த விஷயங்கள்லாம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முடங்கி ஒரு இடத்துல உட்காராம அடுத்து என்னன்னு ஓடக்கூடிய விஷயங்களை பார்க்கணும். ஏன்னா ஒன்று கிடைக்கலன்னா, அது கிடைக்கல, எனக்கு ஏன் கிடைக்கல, எதனால கிடைக்காம போச்சு, இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எங்கே நான் போகணும், யாரை பார்க்கணும், இந்த விஷயங்களை யோசித்து அதற்கான ஆக்ஷன்ஸை கொடுத்தா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க சாங்ஸ் நிறைய கேட்குறது, இல்லை இவங்க மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்கிறது, ப்ளேஃபுல்லாக இருக்கிறது, சில ஹாபீஸை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதும் அவங்களுக்கு அதன் மூலிமா ஏதோ ஒரு அதிர்ஷ்டமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா மனசு சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக வரும். ஸோ அப்போ மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கான விஷயங்களை மட்டும் அவங்க மேற்கொள்ளணும். சூப்பர் மேம். இந்த மிருகசிருஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் என்ன? ஸோ மிருகசிருஷம் இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ். யூனிவர்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இந்த வருடம் இவங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களை நல்லா அவைக்கன் பண்ணணும், நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ யார் சொல்கிறதையும் கேட்க தேவையில்லை. அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லதாக இருக்கும். மேற்கொண்டு எந்த ஒரு பெட்ரேலாக இருக்கட்டும், ஏமாற்றங்கள், இது எதையும் அவங்க ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆன்மீக ரீதியான சில விஷயங்களில் அடியெடுத்து வைக்கணும். ஆன்மீகம் சார்ந்து டிவைன் சார்ந்த விஷயங்களில் அவங்க அடியெடுத்து வைக்கும் போது கண்டிப்பாக அவங்களோட இன்ட்யூஷன் நாலேஜும் வளரும். அண்ட் அவங்களுக்கு அவங்களுடைய சோல் பர்பஸ் என்ன அப்படின்றதும் தெரிய வரும். நிறைய பேருக்கு இது தெரிய வர்றதுனால அந்த பர்பஸ்க்குள்ளே அடியெடுத்தும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலே யூனிவர்ஸ் அவங்களுக்கு அந்த பாதையை காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த வருடம் அவங்களுடைய சோல் பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வருடமாக யூனிவர்ஸ் அவங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க மேம். தேங்க்யூ. மிக்க நன்றி சிஸ்டர். அண்ட் நேயர்கள் எல்லாருக்குமே நானும் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்த கைடன்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த வருடம் நீங்கள் சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹாப்பி நியூ இயர் 2026 அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த வருடத்துக்கான வேண்டுதல்கள், ஆசைகளும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டேரட் கார்டு மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரெக்டாக மேடமை நீங்கள் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.